என் பேர் உமா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. எங்கள் வீட்டில் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நான் ரொம்ப சிக்கனமாக இருப்பேன். ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் 1க்கு 2 முறை யோசிப்பேன். தேவையில்லாததை வாங்கவே மாட்டேன். சாப்பாடை வீணடிக்கவே மாட்டேன். எலக்ட்ரிசிட்டி, தண்ணி எதையுமே வீணடிக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மேனேஜ் பண்ணி கொண்டு போவேன். சில நேரம் என் பசங்க என்னைய பார்த்து, "அம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்க? எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சின்னதாக ஒரு ஃபேன் ஓடுனா கூட ஏன் இப்படி கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டான். "நாளைக்கு பயன்படும் கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முழுசாக தெரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருந்தால் என்னோட இந்த கதையை கேளுங்க. ஏன்னா நான் சொல்ல போகிறது பணத்தை சேமிப்பது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொரு இல்லத்தரசியும் எத்தனை விஷயங்களை யோசித்து, எத்தனை ஆசைகளை ஒதுக்கி, எவ்வளவு சின்ன சின்ன முடிவுகளை எடுத்துக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்ல போகிற கதை. எல்லாமே ஆரம்பித்தது நான் கல்யாணம் ஆன முதல் வருஷத்துலேருந்து தான். அப்போது எங்களோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. வருமானம் இருந்துச்சு, ஆனால் அந்த மாதம் முடியறதுக்குள்ளே பணமும் முடிஞ்சிடும். மாதம் முதல் தேதி சேலரி வந்த உடனே ஒரு 15 நாள் நல்ல சூப்பராக தடபுடலாக செலவு பண்ணுவோம். அந்த நாள் எங்களுக்கும் என் கணவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதம் எல்லாத்தையும் சரியாக மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நினைப்போம். ஆனால் ஒரு 10, 15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்பளம் எல்லாம் தீர்ந்து போகும். பிள்ளைங்க குட்டியாக இருந்தப்போ குழந்தைங்களுக்கான எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருந்தது. வீட்டில் க்ரோசரி ஐட்டம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஈபி பில் கட்டணும். நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்த ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு தேவையான வீட்டு செலவுகளை பார்க்குறதா இருக்கட்டும், அதை தாண்டி என்ன தான் செலவாச்சுன்னே தெரியாமல் சில பணம்லாம் தொலைஞ்சே போகும். அதெல்லாம் நமக்கு தெரியாமலே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாத கடைசியில் கையை பிடிக்க ஆரம்பிச்சது. காசை கடைசியில் அவரோட பர்ஸை திறந்து பார்த்தா அதில் ரூ. 2, சில நாள் ரூ. 10 கூட இருந்துச்சு. சில நாள் சில்லறையாக கூட இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் பழக்கம் கொண்டு வந்தேன். மளிகை சாமான் வாங்கும்போதும் சரி, வீட்டில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். அரிசி இருந்துச்சுன்னா இந்த மாதம் அரிசி வாங்கக்கூடாது. பருப்பு இருந்துச்சுன்னா இல்லாத பருப்பை கொஞ்சமாக வாங்கணும். எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து நான் செய்ய ஆரம்பித்தேன். என்னோடய கிச்சனில் தான் முதல்ல நான் என்னோடய சிக்கனத்தையே செய்ய ஆரம்பித்தேன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாம், அங்கேருந்து தான் ஆரம்பித்தது. ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் கேட்டார், "இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்?" அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சமைக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களால் தான் நான் மாத கடைசியில் கையில் கொஞ்சம் பணம் சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயமும் பண்ண ஆரம்பித்தேன். காய்கறி வாங்கும்போது தேவையான அளவுக்கு மட்டும்தான் வாங்குவேன். ஆஃபர் இருக்குது, இதை வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் நான் அதை வாங்கவே மாட்டேன். எனக்கு உண்மையிலே அது தேவையா அப்படின்னு சொல்லி என்னையே நான் கேள்வி கேட்டுப்பேன். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு சொல்லி தேவையில்லாத வாங்கினாலும் நம்ம பணத்தை அதில் நம்ம செலவழிச்சிட்டு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் சூப்பர் மார்க்கெட்டு போய் க்ரோசரி வாங்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அங்கே என்னை பார்த்துட்டு, "உமா, என்ன நீ இப்படி பார்த்து பார்த்து செலவழிச்சிட்டு இருக்கியே?" அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் சிரிச்சிட்டே சொன்னேன், "கணக்கு பார்க்காம வாங்கினா வீட்டுக்கு போய் கணக்கு சொல்ல வேண்டி இருக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் சிரிச்சா. ஆனால் அந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப ஒரு உண்மை இருந்துச்சு. வீட்டில் பட்ஜெட் பார்க்குறதுக்கு சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அதை பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபம்லாம் கிடையாது. ஒரு பக்கம் குழந்தைங்களோட ஆசைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் வீட்டோட தேவைகள் இருக்குது, அதுக்குள்ளே நம்மளோட ஆசையும் இருக்குது, அதையும் சமாளிக்கணும். ஒரு நாள் என் மகன் ஸ்கூல்ல இருந்து "அம்மா, எல்லாமே நியூ ஷூ போட்டு வந்துட்டு இருக்காங்க, எனக்கும் வேணும்" அப்படின்னு சொன்னான். அவனுக்கு உண்மையிலே ஷூ தேவைப்பட்டுச்சு. பழசு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உடனே வாங்கி கொடுத்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். சிக்கனம் என்ற பெயரில் நம்ம தேவைப்படுறத எப்போதுமே மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. தேவையும் ஆசையும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுது. அவன் கேட்டது தேவை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் உடனே வாங்கி கொடுத்தேன். அதே மாதம் என்னை ஒரு சேலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிருந்தேன். கடையில் போய் பார்த்தா சேலையோட விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் நினச்சி போன அமௌண்ட்டை விடையும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த சேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விலைய பார்க்கும்போது எனக்கு வாங்க அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை. கையில் காசும் கொண்டு போயிருந்தேன். ஆனாலும் நான் வாங்காமல் வந்துட்டேன். என் பையன் அதை பார்த்துட்டு, "ஏம்மா, நீங்கள் இந்த சேலை வாங்க போகிறேன்னு சொன்னீங்க, ஏன் வாங்கலை?" அப்படின்னு சொல்லி கேட்டான். "இல்லை, எனக்கு இப்போ வேண்டாம்" அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன் அவன்கிட்ட. அந்த வேண்டாம் அப்படின்னு நான் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பழகி போச்சு. எனக்காக ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அது வேணுமா அப்படின்னு கேட்கா எனக்கு அது வேண்டான்னு தான் தோணும். குழந்தைங்களுக்கு வேணும்னா அது வாங்கிக்கலாம்.
ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னை பத்தி மட்டும் நான் யோசிக்கல. பரவால்ல, இது தேவையில்ல, பார்த்துக்கலாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னு நானே என்ன ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. உமா, நீ உண்மையிலேயே குடும்பத்துக்காக சிக்கனமா இருக்கியா? இல்ல உனக்கான செலவுகள குறைச்சிக்கிட்டு வாழ பழகிட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். அந்த கேள்வி கேட்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா உண்மை என்னன்னா, சில நேரம் நம்ம குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா சாக்ரிஃபைஸ் நம்ம வாழ்க்கையோட நிரந்தரமான விதியா மாறிறக்கூடாது அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் ஒண்ணு வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தப்போ ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி பைக் வந்து கொஞ்சம் பஞ்சர் ஆயிருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் செலவுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. அந்த குரல கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. எவ்வளோ ஆகும்? இவ்வளோ ஆகுமா? அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க தோணுச்சு. நான் அவர் சொன்ன தொகைய கேட்டதும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். மாதத்தோட பட்ஜெட் ஏற்கனவே டைட்டா போயிட்டுருக்குது. இதோட சேர்த்து இந்த செலவும் புதுசா வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத செலவு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன வச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் எதுவும் சொல்லல. நேரா பெட்ரூமுக்கு போனேன். என்னோட கபோர்ட்ல ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்தேன். அதில வந்து அந்த அளவுக்கு பெரிய காசுன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் ரூ. 500, ஒரு கொஞ்சம் ரூ. 200, அப்புறம் சில ரூ. 100. இதெல்லாம் மொத்தமா சேர்த்தாலே ஒரு ரூ. 5000 தான் வரும். அது என் ஹஸ்பண்டுக்கு போதுமான செலவாவும் இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, "நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்கிட்ட பணம் இருக்குது. அக்கவுண்ட்ல இருக்க காச நீங்க போட்டுட்டு வாங்க. இந்த மாசம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அவரு நான் நம்ம வீட்ல தேவையில்லாத வாங்காம மிச்சப்படுத்தின பணத்தில இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சில நேரம் எதுவுமே கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருந்தாரு. "நீ இதெல்லாம் எப்போ பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "உங்களுக்கு இது உண்மையிலே தெரியாதா?" அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம எல்லாம் அந்த சின்ன சின்னதா சேர்த்து வைக்கிற இந்த சின்ன செலவுகள யாருமே அ சின்ன சேமிப்பை யாருமே வந்து கண்டுக்கிறது கிடையாது. நான் பெரிய தொகையா சேமிக்கல. ரூ. 100, ரூ. 200, சில நாள் மாசத்துக்கு ஒரு ரூ. 1000 அந்த மாதிரி தான் வந்து என்னால சேர்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த சின்ன தொகைய ஒரு நாள் என் குடும்பத்துக்காக ஒரு பெரிய உதவியா வந்து இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவும் இல்ல. அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு. சேமிப்பு அப்படிங்கிறது பணத்த அதிகமா இருக்கணும், அதிகமா சேமிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. கொஞ்சமா இருந்தாலும், கொஞ்சம் மிச்சப்படுத்த முடிஞ்சாலும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான அ ஒரு மேனிட்டரியான ஐட்டத்த வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்ப பெருசா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பணத்த வந்து இன்னும் வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க வீட்டு செலவ வந்து நோட் புக்ல வந்து எழுத ஆரம்பிச்சேன். மாச செலவு, அப்புறம் வந்து குரோசரி, அப்புறம் ஸ்கூல் மெடிசினு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடா பண்ணக்கூடிய செலவு, எல்லாத்தையும் அன்னன்ன நாளைக்கான நான் எழுத ஆரம்பிச்சேன். அது முதல்ல நான் நோட்டு போட்டு தான் எழுத ஆரம்பிச்சேன். இன்ன டேட்டுக்கு நான் இன்னென்ன வாங்குனேன், அத நான் என் கையிலேருந்து குடுத்தேனா, இல்ல அக்கவுண்ட்லேருந்து செலவு பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டேட் வைஸ் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். அது இப்ப எப்படி அப்டேட் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப் மூலமாவே அத மெயின்டெயின் பண்ற அளவுக்கு நான் அப்கிரேட் ஆயிட்டேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எல்லாத்தையும் நான் எழுத ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அக்கவுண்ட்ல வந்து பணம் எவ்வளோ வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த நாளைக்கு என்னோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு? அப்படின்னு சொல்லி நான் வந்து நெறைய விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு என் கணவருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப சில்லியா தான் தோணுச்சு. அதில வந்து ஒரு அமௌண்ட் என்னால சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நம்ம பணம் எங்கே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா அத வந்து நோட் பண்ண கத்துக்கணும். இந்த மாசம் குரோசரி கொஞ்சம் அதிகமா போயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆமா இந்த மாசத்துல ஃபங்ஷன்லாம் வந்துச்சு. அடுத்த மாசம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிறலாம். நான் எழுதுறம்போதே கண்டுபிடிச்சுருவேன். இந்த மாசம் இது வந்திருக்குன்னா, இது அடுத்த மாசம் நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டோட ஃபினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என் ஒருத்தியோட வந்து முடியறது கிடையாது. அது குடும்பத்தோட ஃபினான்சியலாவும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் என் குழந்தைகளுக்கும் பணத்தோட மதிப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். என் பையனுக்கு ஒரு நாள் வந்து ஒரு டாய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அத வாங்கணும்னு சொல்லி அவன் ரொம்ப நாளா ஆசைப்பட்டான். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த நம்ம நின்னுக்கிட்டே ஓட்டுவோம்ல ஒரு சைக்கிளு. அதாவது ஒரு கால் வச்சு தள்ளிக்கிட்டே, ஒரு கால் வச்சு மேல நின்னு ஓட்டிட்டே போவோம். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாவும், அழகாவும் இருந்துச்சு. அவன் பிறந்த நாளுக்காக அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அது எனக்கு வந்து தோணுச்சு. இது சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி குடுக்கவே இல்ல. அவனோட பிறந்தநாள் வந்து அப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு வருஷம் பிறந்தநாள் வரங்குள்ளேயுமே நான் வந்து அவன் கேட்ட அந்த சைக்கிள
ஆனா, நான் அது வாங்கி குடுக்கணும் அப்படின்னு எனக்கு அப்ப கூட தோணல. ஏன்னா ஒரு ரூ. 5,500 என்னால சேர்க்க முடிஞ்சது. நான் அதில வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சைக்கிளா ஒண்ணு வாங்கி குடுத்தேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. "அம்மா எனக்கு அந்த டாய் சைக்கிள் தானே நான் கேட்டேன். எனக்கு இந்த மாரி பெரிய சைக்கிள் வாங்கி குடுத்துட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கி குடுத்த கிஃப்ட்டுமே என் பையனுக்கு அதுதான். நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியாம இன்னைக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து அவனுக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு பெரிய பொருள வாங்கி கொடுக்கும்போது, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நான் அடுத்த நாள் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். சிக்கனம் அப்படிங்கிறது நம்ம சந்தோஷத்த மறக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. சந்தோஷத்த வீணாகாத செலவா மாற்றி நம்ம வாழ்க்கைய வாழ்றது தான் சிக்கனம் அப்படின்னு சொல்லி நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு கூட நான் சிக்கனமா தான் இருக்கேன். நான் இப்போ என் சிக்கன வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணல. நான் தான் அத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவையான இடத்துல செலவு செய்வேன். தேவையில்லாத இடத்துல மிச்சப்படுத்துவேன். குழந்தைங்களுக்காக சேமிப்பேன். எதிர்காலத்துக்காகவும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே நேரம் எனக்காகவும் கொஞ்சம் சேமிச்சிட்டு இருக்கிறேன். எனக்காகவும் கொஞ்சம் செலவும் பண்ணிட்டு இருக்கிறேன். முன்னாடி நான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ உண்மையிலே எனக்கு அது தேவையா? எனக்கு பிடிச்சிருக்கா? நம்மளால அத அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு ஆமா முடியும். ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாசிட்டிவான பதில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே நான் சொல்லிப்பேன். சரி இத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கூட இப்ப இல்ல. ஏன்னா நான் குடும்பத்த நல்லா பார்த்துக்கிறேன். அதே நேரம் என்னையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நான் வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பேன். அதே மாதிரி எனக்கு நான் செலவு பண்ற விஷயத்துல இது தேவையா? இது நம்ம இப்ப யூஸ் பண்றோமா? அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அர்த்தத்தையும் வச்சுக்கிட்டேன். ஆனா அந்த கணக்குக்குள்ள என்னோட வாழ்க்கைய வந்து நான் வாழ கத்துக்கிட்டேன். என்னோட சந்தோஷமும் அதுல இருக்குது. எனக்கான ஆசையும் நான் நிறைவேத்திக்கிறேன். குடும்பத்துக்கான எதிர்காலமும் நான் வந்து கொஞ்சம் நினைவுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்றேன். அதுதான் நான் இப்போ கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னும் சிக்கனமா தான் இருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டு போனா அங்க ஆஃபர்ஸ்லாம் இருந்தா பார்ப்பேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே வீணடிக்க மாட்டேன். இன்னும் தேவையான பொருள வாங்குறதுக்கு யோசிக்கிறது இல்ல. ஆனா எனக்காக ஒரு சேரி பிடிச்சிருந்தாலும், அத அடுத்த மாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடவும் மாட்டேன். நெறைய சேமிக்கிறேன், நெறைய பிளான் பண்றேன், நெறைய நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்றேன். அத நான் சந்தோஷமாவும் வந்து ஏத்துக்கிறேன். எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப தெரியும். குடும்பத்துக்காக பணத்த சேமிக்கிறது மட்டும் ஒரு பொண்ணோட புத்திசாலித்தனம் கிடையாது. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, தன்னோட சந்தோஷத்தையும் மறக்காம இருக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணோட திங்கிங்கா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி ஒவ்வொரு ரூவாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணி குடும்பம் நடத்துறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துறாதீங்க. சேமிக்க நல்லா பழகிக்கோங்க. ஆனா அதே டைம்ல உங்களோட வாழ்க்கையும் வாழ பழகிக்கோங்க. குடும்பத்துக்காக உங்கள நீங்க மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கதை என்னோட கதையா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை இந்த கதையோட உங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் ஏதாவது கனெக்ட் ஆயிருந்தா அதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க எப்பத்துலருந்து சிக்கனமா இருக்கணும், பணம் நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி எந்த சிச்சுவேஷன்ல நீங்க மாறுனீங்க அப்படின்னு சொல்லியும் நீங்க சொல்லுங்க. ஆரம்பத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். இப்போ நெறைய வாழ்க்கை எனக்கு நெறைய கத்துக் கொடுத்துச்சு. அதான் இந்த கதை.